பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, மயில் நல்லா சரவணன் கிட்ட திட்டு வாங்குறாங்க. மயில் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் அப்பா எல்லாமே உங்கள் 2 தம்பிங்களுக்கு தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்களா? நீங்கள் என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட பேசுகிறாங்க. என்ன விட்டா ஓவராக கத்திட்டு இருக்க? என்ன மிரட்டுறியா? ஏன்னா உனக்கு பயந்துட்டு இருக்கேன்னு நினச்சியா? என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும். இந்த மாதிரி வந்து தம்பிங்களுக்கு செய்கிறது வந்து மயிலுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, நீ என்னென்ன விஷயம் பண்ணியிருக்க, குழந்தை விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், நீ ஹோட்டலில் வேலை பார்த்த விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் நீ ஏமாத்திருக்க. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லட்டா? வீட்டில் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் வருத்தம் தான் படுவாங்க. அதில் ஒன்றும் எனக்கு கவலை இல்லை. நீ இந்த மாதிரி பேசி மிரட்டிட்டு இருந்தனா கூடிய சீக்கிரம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். எல்லாத்தையும் கூப்பிடு, நான் இப்போயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயில்கிட்ட பேசுகிறாங்க. மயில் பார்த்தீங்கன்னா சரவணன் பேசுகிறது கேட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க. மயில் அவங்க மேலேயே இவ்வளோ தப்பை வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச்சு கேட்டு தப்பு மேலே தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மயில் வந்து எப்போ அவங்க அம்மா பேச்சு கேட்காம, இது வந்து நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் வாழ முடியும். ஸோ மயில் வந்து எப்போ தான் திருந்த போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.